இன்றைக்கி ஒரு நல்லதும் நடந்திருக்கு, ஒரு கெட்டதும் நடந்திருக்குது. அப்படி என்ன நல்லது கெட்டது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எப்போதும் போல் ஃப்ரூட் கஸ்டர்டு கடை போகிறதுக்காண்டி ஃப்ரூட் கஸ்டர்டு வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சு. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஃப்ரூட் கஸ்டர்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாமா, வீட்டில் பால் நல்லா காய்ச்சி தான் எடுக்கிறீங்களா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனாலே நான் பால் காய்ச்சறது வீடியோவில் காமிச்சிருந்தேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டால், இன்றைக்கி எப்போதும் போல் நம்ம ஃப்ரூட் கஸ்டர்டு கடை எவ்வளோ அளவு கொண்டு போவோமோ அவ்வளோ அளவு தான் கொண்டு போயிருந்தோம். நம்ம போயிட்டு கடை போட்டதுக்கப்புறம் ஆரம்பத்தில் எப்போதும் போலவே சேல்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் போக போக சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம கடைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. எப்போதும் ஓடுற சேல்ஸ் இன்னைக்கு இல்லவே இல்லை. நான் அதை தான் கெட்டதுன்னு சொல்லியிருந்தேன். சரி, கெட்டது என்னது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நல்லது என்ன அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு சேல்ஸ் ஆகாமல் நிறைய ஜூஸ் இருந்ததை பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் நமக்கு அறிவுரை கொடுத்திருந்தாரு. என்னன்னா, பள்ளிவாசலுக்கு இஃப்தாருக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அவங்க சொன்ன மாதிரியே சேல்ஸ் ஆகாத ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பள்ளிவாசலுக்குலாம் போய் கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்காது. அதே மாதிரி தான் இன்னைக்கு பள்ளிவாசல் கொடுக்கணும் அப்படிங்கிறது இறைவனோட நாட்டம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.